கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும், அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், அடுத்த வசனம் சொல்லுது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா, மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன், அது என்னை கைவிட்டு விட்டது. என் கணவனை நம்பினேன், என் மனைவியை நம்பினேன், என் பிள்ளைகளை நம்பினேன், என் பெற்றோரை நம்பினேன், என் உறவுகளை நம்பினேன், என் நண்பர்களை நம்பினேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. மலைகள் விலகி போனாலும், யாரும் உங்களையும் என்னை விட்டு விலகி போனாலும், பர்வதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அது விலகி போனால், நம்பிக்கை அற்று போனாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்குமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களையும் என்னை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன் பெயரில் நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. யார் கைவிட்டாலும், என்ன நடந்தாலும் பயப்படாமல் இயேசுவை இறுக பற்றி கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் அவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.